Hi, my dear friends. Welcome back to my channel, DDM Crazy Kids. Friends, நான் உங்கள் DDM. How are you all? Friends, நான் உங்களுக்கு இன்னைக்கு சுண்டச்சாரி பார்ட் 4 சொல்ல போகிறேன். பாருங்கள், நான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்கும்போது தான் என்னோடய சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் நம்ம சுண்டச்சாரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த புலிக்கு வெளில கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த புலி கேட்குறாங்க, நண்பே ரொம்ப நன்றி உங்களுக்கு எங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அந்த புலி சுண்டச்சாரிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சுண்டச்சாரி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் புலி கேட்குறாங்க, என்னாச்சுங்க நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டீங்க, இதெல்லாம் வரக்கூடாதுல இந்த காட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுண்டச்சாரிக்கிட்ட நம்ம புலி கேட்குறாங்க. அப்போ நம்ம சுண்டச்சாரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் வீட்டுட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டுட்டு வந்துட்டியா, என்ன இப்படி தப்பு செய்யலாமான்னு கேட்டு நான் அந்த புலி கேட்குறாங்க. இல்லை இல்லை அது இல்லைங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் ஊரில் ராஜா ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, அவங்களுக்கு உடம்பு சரி பண்ணுறது மூலிகை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கள்ல, முட்டாள் உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எதுக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது புலி சொல்கிறாங்க, அப்படியா சரி ஓகே வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு புலி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வாங்க நண்பே, இதுதான் என்னோடய வீடு, எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சுண்டச்சாரி சொல்கிறாங்க, ரொம்ப அன்பாக இருக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி அன்பாக பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுண்டச்சாரி. சரி வாங்க பாருங்கள், என்கிட்ட அந்த மேப் இருக்குது, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அந்த மூலிகை இந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த புலி அந்த மேப் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம சுண்டச்சாரிக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ நம்ம சுண்டச்சாரி என்ன செய்வாங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கும்போது இந்த இடத்துல தானே அந்த மூலிகை இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம சுண்டச்சாரி அந்த புலிக்கிட்ட கேட்பாங்க. ஆமாம் நண்பே, இந்த தான் அந்த ஏரியா அந்த இடம் நம்ம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு சுண்டச்சாரி போகிறாங்க. ஆனால் போகும்போது புலி சொல்கிறாங்க, நண்பே ஒரு நிமிஷம், உனக்கு ஏதாச்சும் ரொம்ப ஆபத்து வரும்போது நீ எனக்கு நினச்சிக்கோ, அப்போ நான் உனக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுண்டச்சாரி வெளியில் வந்துடுவாங்க. வந்துட்டு இடம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மேப் எடுத்து பார்த்தா கூட ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு சுண்டச்சாரி என்ன செய்வாங்கன்னா, 1 ரூபி காயின் எடுத்துக்கல, அந்த காயின் எடுத்துக்கிட்டு மேலே தூக்கி அந்த எந்த சைடு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு குருவி வந்து அந்த 1 ரூபி காயிட்டு தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது நம்ம சுண்டச்சாரி கத்துறாங்க, ஐயோ ஐயோ என்னோடய காயின் போச்சே, நான் எப்படி இப்போ பார்க்குறது, குருவி நில்லு குருவி நில்லுன்னு சொல்லிட்டு அந்த குருவி போகும்போது கத்திட்டே இருக்கிறாங்க நம்ம சுண்டச்சாரி. ஆனால் குருவிக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாதுல்ல. அதனால் குருவி அது பாட்டுக்கு பறந்து போச்சு அந்த காயின் எடுத்துக்கிட்டு. அப்போ சுண்டச்சாரி என்னதான் செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட உட்காருவாங்க. உட்காரும்போது நம்ம சுண்டச்சாரி அப்படியே உட்காந்துட்டால, அப்போது திடீர்னு ஒரு பழம் சுண்டச்சாரி மீத தலைமையில் விழுந்துச்சு. என்னடா இது என்னோட தலைமையில் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சுண்டச்சாரி என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா, அது அழகான மாம்பழம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேதராசி பெத்தம்மானா நம்ம பாட்டி, ஓகேவா, இந்த பாட்டி தான் இவங்க தான் நமக்கு பாட்டி சொல்கிறாங்க. ஓகேவா பசங்களா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஸ்டோரின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட நம்ம பேதராசி பாட்டி கேட்குறாங்க. புரியுது பாட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு பாட்டி, இப்போ சுண்டச்சாரி என்ன பண்ணாங்க, அந்த பழம் சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களும் பேதராசி பெத்தம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்போ பெரியம்மாப்பா சொல்கிறாங்க, இதுங்க கேளுங்க கேளுங்க நான் சொல்கிறேன் இருங்க மெதுவான்னு சொல்லிட்டு அப்போ அந்த பழம் கேளுங்க இப்படி சொல்லிட்டு அப்போ அந்த பழம் என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்களே பசங்க. அப்போ அந்த பழம் சுண்டச்சாரி மேலே உளுந்து நம்ம சுண்டச்சாரி அந்த பழம் எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. அதே அந்த பழம் எல்லாம் கடிச்சிருக்கு. ஆனால் என்னடா இந்த பழம்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே எட்டி பார்க்குறாங்க நம்ம சுண்டச்சாரி. அப்போ பார்த்தா மேலே அழகான நிறைய மாம்பழம் இருக்குது அந்த செடிக்கு. ஐன்னு சொல்லி சுண்டச்சாரி என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த மாம்பழம் பார்த்துட்டு சுண்டச்சாரிக்கு எச்சி ஊறிச்சு. ஏன்னா நம்ம மாம்பழம் பார்த்தா நமக்கு நல்லா சாப்பிடணும்னு தோணும்ல, அதே மாதிரி சுண்டச்சாரிக்கு அந்த காட்டுக்குள்ளே
மாம்பழம் பார்த்தோன்னே எச்சி எப்போதான் சாப்பிடணும்னு சொல்லி தோணுச்சு சுண்டக்காரிக்கு. அந்த அப்புறம் திடீர்னு மாம்பழம் என்ன மேலே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப டைனியான்னு ஹைட்டில் சொல்லிட்டு இருக்குது. அந்த மாம்பழம் பார்த்து சுண்டாச்சாரே நமக்கு எப்படி இருக்கும், மாம்பழம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, எப்போ பறிக்கதா சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுண்டாச்சாரிக்கு அந்த மாம்பழம் பார்த்தோன்னே அந்த மரம் பெருசாக இருக்கிறது கூட தெரியாமல் அவர் பாட்டிக்கு மேலே ஏறுறாங்க. மேலே ஏறிட்டு சுண்டாச்சாரி அந்த மாம்பழம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க. ஆனால் அந்த மாம்பழம் எட்டுறதில்லை. சுண்டாச்சாரி என்ன பண்ணுறாங்கன்னா கால் தூக்கி 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 அந்த மாம்பழம் கொஞ்சம் கொஞ்சம் கால் தூக்குறாங்க. தூக்கும்போது ஆனால் கூட சுண்டாச்சாரிக்கு அந்த மாம்பழம் கிடைக்கல. அப்போ என்ன ஆச்சுன்னா சுண்டாச்சாரி அந்த மரம் குச்சி இருக்குல்ல அந்த மேலே உட்காந்துட்டு நின்றுட்டு மரம் பறிக்கிறாங்க மாம்பழம். அப்போ என்னாச்சுன்னா சுண்டாச்சாரி அந்த மாம்பழம் குச்சி உடஞ்சி திடீர்னு கீழே விழுவாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலம்மா சுண்டாச்சாரிக்கு. பாவம் அப்படியே மெதுவாக பட்டாரமான மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க சுண்டாச்சாரி. அந்த உழுவுல என்ன ஆச்சுன்னா சுண்டாச்சாரிக்கு அந்த மாம்பழம் குச்சி இருக்குல்ல அந்த குச்சியோடு சேர்ந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜு மேலே நடுவில் விழுந்துவாங்க சுண்டாச்சாரி. அப்போ நடுவில் விழுந்துன்னா கீழே என்ன ஆச்சுன்னா அடியில் நல்லா தண்ணி இருக்குது. நம்ம ஏறு அந்த மாதிரி கிணறு அது ஏறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனால் பாவம் சுண்டாச்சாரி அது திடீர்னு பை மிஸ்டேக்கில் டப்புன்னு அதையும் கீழே விழுந்து சுண்டாச்சாரி அந்த தண்ணிக்குள்ளே டப்புன்னு விழுந்துவாங்க. விழுந்துனா சுண்டாச்சாரி ஐயோ யாராச்சும் காப்பாற்றுங்களேன்னு சொல்லி கெஞ்சிருவாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால சுண்டாச்சாரி எதுவுமே செய்யல, கத்திட்டே இருக்கிறாங்க. ஐயோ யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் குருவி எல்லாம் போகுது தவிர காட்டில் அதனால எதுவுமே இல்லை. குருவி அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு சுண்டாச்சாரி அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே விழுந்துட்டனால அப்படியே அங்கேயே பார்க்குறாங்க. பார்த்த உடனே சுண்டாச்சாரிக்கு மின்னலே ஒரு லைட்டிங் மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னடா இங்கெல்லாம் லைட்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு சுண்டாச்சாரி அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தா அது பெரிய முதலாம். அந்த முதல கண்ணு தான் அந்த மாதிரி லைட்டிங் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது பார்த்து நம்ம சுண்டாச்சாரி ரொம்ப பயந்துட்டு கத்திட்டாருங்க. அம்மா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சுண்டாச்சாரி ஓடிட்டே ட்ரை பண்ணுறாங்க அந்த தண்ணிக்குள்ளே. ஆனால் பாவம் சுண்டாச்சாரி ஓட முடியாது அந்த தண்ணிக்குள்ளே. அது பக்கத்தில் இன்னொன்று பெரிய முதல் வந்துச்சு, 2 முதல். அதுக்கும் சுண்டாச்சாரி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு சைடு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு போகிறாங்க. அப்புறம் அது பார்த்து இன்னொரு முதல் வந்துச்சு. இன்னொரு முதல் மொத்தமாக அந்த மாதிரி 4 பக்கத்தில் 4 முதல் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்து சுண்டாச்சாரி ரொம்ப பயந்துட்டு கத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த முதலை விடுறதே இல்லை, சுண்டாச்சாரிக்கு கடிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சுண்டாச்சாரி என்ன செஞ்சாங்கன்னா அந்த குச்சியை விட்டுட்டு தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஜம்ப் பண்ணி ரொம்ப அந்த தண்ணி ஆழமாக இருக்கும்ல, அந்த ஆழத்தில் ரொம்ப உள்ளே போயிட்டாங்க சுண்டாச்சாரி இறங்கிட்டு உள்ளவே. அப்போது என்னாச்சுன்னா சுண்டாச்சாரி ரொம்ப மயக்கம் வந்துச்சு. ஒரு ஆமை மேலே போய் அப்படியே படுத்துட்டாங்க. அந்த ஆமை என்ன பண்ணிச்சு, பாவம் நல்ல ஆமை அந்த ஆமை என்ன செஞ்சிட்டாங்கன்னா நம்ம சுண்டாச்சாரிக்கு வெளியில் வந்து நம்ம ஆமை சுண்டாச்சாரிக்கு அங்கே வெளியில் விடும்போது நம்ம சுண்டாச்சாரி அப்படியே மயக்கத்தில் தூங்குவாங்க. தூங்கிட்டு நம்ம சுண்டாச்சாரி முழிச்சு பார்ப்பாங்க. முழிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே சுண்டாச்சாரி இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.